வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு விஐடியில் எம்டெக் இன்டிகிரேட்டட் 5 வருஷம் கோர்ஸ் வந்து ஒரு கோர்ஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. கமெண்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி போடுங்க ப்ரோ, இது என்ன உண்மையாக ஒர்த்தா, 5 வருஷத்தில் நான் வந்துட்டு 2 டிகிரி முடிக்க முடியுது, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ உண்மையாகவே இது வந்து ஒர்த்தா அப்படின்னு வந்து நான் அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நான் வந்து பேசினேன். ஸோ அதில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க, அவங்கள்ட்ட தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய விஷயங்கள். ஸோ அதை பேஸ் பண்ணி இது வந்து நான் வந்து பண்ண ஒரு ரிசர்ச் பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த இன்டிகிரேட்டட் வந்து கோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கொஸ்டின் இருக்கும் இல்லையா? இப்போ நீங்கள் யூஜி வந்துட்டு 4 வருஷம் இன்ஜினியரிங் பண்ணுவீங்க, பிஜி நீங்கள் பண்ணோம் அப்படின்னா 2 வருஷம் அடிஷனாக பண்ணுவீங்க, மொத்தம் 6 வருஷம் பண்ணுவீங்க. இந்த 6 வருஷத்தையும் மொத்தமாக ஓவராலாகவே வந்து 5 வருஷம் வனவாசம் மாதிரி வந்து 5 வருஷம் நீங்கள் மொத்தமாகவே கண்டினியூஸாக படித்து முடிச்சிடலாம். ஸோ இது இன்டிகிரேட்டட் எம்டெக் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து த்ரூ அவுட் இன்ஜினியரிங் எல்லா பிரான்ச்சஸ்லையுமே இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன பிரான்ச்சஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, அந்த ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, அதில் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து போய்க்கலாம். சரி ப்ரோ, இதை நான் ஏன் பண்ணணும், 4 வருஷம் கோர்ஸுக்கும் எனக்கு 5 வருஷம் கோர்ஸுக்கு என்னதான் வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 விஷயம். ஒன்று வந்து ஜாப் மார்க்கெட்டில் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 4 வருஷம் முடிச்சவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதில் சில பேருக்கு வந்து டேலண்ட் கிடச்சி கண்டிப்பாக ஜாப்பில் பிளேஸ் ஆயிடுவாங்க. பட் ஆனால் இப்போ நீங்கள் பிஜி முடிச்சிங்க, பிஜியும் கையோட முடிச்சிடுறீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு தனி வேல்யூ கண்டிப்பாக இருக்குது. அந்த பிஜி கோர்ஸுக்கு நீங்கள் வந்து 2 வருஷம் கஷ்டப்பட்டு நீங்கள் அதுக்கு தனியாக உட்காந்து படித்து கிளியர் பண்ணுறதுக்கு கண்டினியூஸாக ஒரே வருஷத்தில் நீங்கள் முடிச்சுட்டு போயிடலாம். ரெண்டாவது அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா காஸ்ட்டு. ஸோ ஆப்வியஸாக நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ் பண்ணுறீங்க, 4 வருஷம் நீங்கள் இன்ஜினியரிங் பண்ணுறதுக்கும் 6 வருஷம் இன்ஜினியரிங் பண்ணுறதுக்கும் வந்து ஒரு காஸ்ட் வந்து உங்களுக்கு ஆகும். இது ரெண்டுமே இல்லாமல் ஒரு 5 வருஷத்தில் உங்களோட மொத்த யூஜி பிஜி எல்லாம் சேர்த்து முடிச்சிடலாம்னு வச்சுக்கோங்களேன். சரி ப்ரோ, நான் இப்போ விஐடியில் வந்துட்டு நான் இந்த கோர்ஸ் எம்டெக் இன்டிகிரேட்டட் கோர்ஸ் பண்ணோம்னா எனக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3 விஷயம் தான். ஒன்று வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபுல் டைம் ஸ்கூலிங் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணியிருக்கணும். இந்த ஓப்பன் ஸ்கூலிங் அந்த மாதிரி வந்து இந்த வேறு ஸ்கூலிங்லாம் பண்ணக்கூடாது. ஒரு ஃபுல் டைம் ஒரு ஸ்கூலில் போய் படித்த ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். இது வந்து முதல் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்தியன் நேஷனலாக இருக்கணும். இப்போ நீங்கள் ஃபாரினர்ஸ் வந்து இதுக்கு வந்து இந்த கோர்ஸுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது, இந்தியன்ஸ் மட்டும்தான் வந்து அலோடு. அண்ட் மூணாவது விஷயம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் 12th டீசெண்டான ஒரு கிரேட் எடுத்துருக்கணும். ஒரு விஐடிக்குள்ளே என்ட்ரு ஆகிற அளவுக்கு வந்து ஒரு கிரேட் எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிரும். இந்த 3 எலிஜிபிலிட்டி தான் வந்து தேவை இந்த கோர்ஸுக்கு நீங்கள் வந்து என்ரோல் பண்ணுறதுக்கு. அண்ட் ஆல்சோ கைஸ், நான் வந்து இந்த முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேன். விஐடி 4 விஐடி இருக்குது. ஒன்று வந்து வேலூரில், சென்னையில், ஏபியில், போபாலில். ஸோ 4 விஐடியிலுமே இந்த கோர்ஸ் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த விஐடியில் உங்களுக்கு வந்து கிடைக்குதோ, எந்த விஐடி உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோ, அங்கே நீங்கள் வந்து இந்த கோர்ஸை தாராளமாக எடுத்துக்கலாம். அண்ட் நான் சொல்ல மறந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ ஆப்வியஸாக 2005க்கு மேலே பிறந்தவங்களா இருக்கணும். இந்த வருஷத்துலேருந்து நீங்கள் வந்து ஆப் பண்ணணும் இந்த கோர்ஸ் அப்படின்னா. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் பிறந்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்து யூ கான் டேக் இட். இது 2005க்கு மேலே பிறந்திருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ கரண்ட்டாக வந்து பேட்சுக்கு மட்டும்தான் இந்த ப்ரோக்ராமில் அவங்களால என்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மைண்டில் வச்சுக்கோங்க. சரி ப்ரோ, ஓகே, மொத்தமாக இங்கே என்னென்ன கோர்சஸ் இருக்குது, இந்த கோர்ஸ் இப்போ எம்டெக் அப்படின்னா என்ன எல்லா இன்ஜினியரிங்குமே எடுக்க முடியுமா அப்படிங்கிற அப்படி கிடையாது. ஸோ எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இதில் வந்து 3 ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் மட்டும் ஒரு கோர்ஸ், இன்னொன்று வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் வித் வந்து உங்களை டேட்டா சயின்ஸ், இன்னொன்று வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். ஸோ நார்மலாக வந்துட்டு வெஸ்டர்ஸான வந்து ஒரு கம்பெனியோட டைப்பில் வந்து பண்ணுறாங்க. பட் 3மே பார்த்துட்டிங்கன்னா இட் இஸ் ஒர்த் தான், எந்த டவுட்டுமே கிடையாது. உங்களுக்கு உண்மையாகவே வந்துட்டு எனக்கு வந்து இந்த ஃபீல்டு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ப்ரோ, எனக்கு சாஃப்ட்வேர் ஃபீல்டில் எனக்கு வந்து இந்த டேட்டா ரிலேட்டட் ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக யூ கேன் ஆப்ட் ஃபார் த கோர்ஸ். அண்ட் கைஸ், இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். ஸோ இங்கே வந்துட்டு விஐடியில் எப்படி நீங்கள் வந்து உங்களுக்கு சீட் அலோகேஷன் எல்லாம் நடக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஷார்ட்டாக. ஸோ எப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் நீங்கள் வந்து போடுவீங்க. அண்ட் உங்களுக்கு செலெக்ஷன் நீங்கள் சப்போஸ் செலக்ட் ஆகுறீங்க அப்படின்னா 6வது மாதம் 4ஆம் தேதி, ஸோ வந்து 6th மந்த் தான் உங்களுக்கு வந்து தெரிய வரும் நீங்கள் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்லாம் யார் அப்படிங்கிறது. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு வந்து சப்போஸ் நீங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்து வந்து அவங்க வந்து உங்களுக்கு கேம்பஸுக்கு இன்வைட் பண்ணுவாங்க. ஸோ கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 10th, ஸோ 10/6/2025 அன்றைக்கி வந்து நீங்கள் அங்கே போய் டேரெக்டாக விசிட் பண்ணி உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ் வேணும், உங்களுக்கு இந்த கோர்ஸாக நீங்கள் ஆப்ட் பண்ணுறீங்களா, எல்லாமே வந்து நீங்கள் அங்கே போய் செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து ப்ராசஸ், அட்மிஷன் ப்ராசஸ். ஸோ இதில் வந்து கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் பண்ண முடியுமா ப்ரோ அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. 6th மந்த் தான் யூ கேன் டூ இட். சரி, அதெல்லாம் ஓகே ப்ரோ, எனக்கு இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். எனக்கு முக்கியமான கொஸ்டின், இப்போ நான் இங்கே வந்து படிக்கிறேன், இங்கே எவ்வளோ ப்ரோ ஃபீஸு, நீங்கள் வந்து 5 வருஷம் வேறு சொல்கிறீங்க அப்படின்னா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபீஸ் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ஹையாக கிடையாது. ஸோ சம்வேர் பிட்வீன் 2 to 2.8 lakh வந்து உங்களுக்கு இயர்லி பே பண்ணுற மாதிரி இருக்குது. பட் இன்ஜினியரிங் கோர்சஸுக்கு இன்றைக்கி Tier 4, Tier 3 காலேஜஸே வந்து 1 லட்சம் 1.5 லட்சம் வாங்கும்போது, இப்போ விஐடி மாதிரி ஒரு ப்ரெஸ்டீஜ் இன்ஸ்டியூஷன் வந்து 2.8 lakhலேருந்து 2 lakh உள்ள வாங்குறது இட்ஸ் இஸ் நாட் எ பேட் நம்பர். எகெயின் இட்ஸ் நல்ல வந்துட்டு ஒரு ஒர்த்தான வந்துட்டு ஒரு படிப்புன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு பை சான்ஸ் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் a 5-year கோர்ஸ், எனக்கு டைம் இருக்குது ப்ரோ, என்னால் வந்துட்டு முடியும், எனக்கு 5 years இருந்தாலும் நான் அதுக்கு அடுத்து வந்துட்டு ஒரே அடியாக நான் வந்து மேலே வந்து நல்லா பிக்கப் பண்ணி போக முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கும்னா நீங்கள் தாராளமாக இந்த கோர்ஸ் ஆப்ட் பண்ணலாம். இல்லை ப்ரோ, எனக்கு வந்து 4 years போதும், எனக்கு ரொம்ப படிக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்க,
டக்குன்னு ஜாபு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் அ நார்மல் ஒன். ஸோ ஓவராலாக இந்த வீடியோவில் ஒரு ஐடியா கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வந்துருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இஃப் அட் ஆல் யூ ஹேவ் எனி சார்ட் ஆஃப் டவுட்ஸ், நம்மள்கிட்ட வந்து இன்ஸ்டாகிராம் இருக்குது. ஸோ இன்ஸ்டாகிராமில் நம்ம வந்து ஆக்டிவாக தான் இருப்போம். உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது, எனக்கு இந்த மாதிரி இந்த டவுட் இருக்குது ப்ரோ, நம்ம வந்து உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னா நம்ம காலில் கனெக்ட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னால் என்ன சொல்ல முடியுமோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓவராலாக இந்த வீடியோ சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. Until then, bye bye.